மனைவி அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டே போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது கணவன் ரொம்ப பசியில முன்னாடி போறார், வேகமா முன்னாடி போறார். இந்த ஆம்பளைங்களுக்கு அவசர புத்தி உண்டு இல்ல, வேகமா முன்னாடி போறார். அந்த நேரத்துல ஒரு வேகமா வந்த ஒரு தேர் இருக்குல்ல, பெரிய தேர் அவர் மேல ஏத்தி அவரை சாவடிச்சிருச்சு, இறந்து போயிடுச்சு அந்த கணவன் புழு. இப்ப இந்த மனைவி தாங்க முடியல, நல்லா தானே பேசிக்கிட்டு ஒன்னா தானே வந்தோம், நம்ம அவங்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்கலையே, படக்குன்னு அவன் பாட்டுக்கு தேரை ஏற்றி இவரை சாகடிச்சிட்டாங்களேன்ட்டு அந்த தேர் சக்கரத்தை பின்பற்றி தேடி தேடி அலையுது. நீதி எங்கே கிடைக்கும்னா, அரசர்கள் அப்போ அரண்மனையில் தானே கிடைக்கும். ஆராய்ச்சி மணி எல்லாம் பசு அடித்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. நேராக அரண்மனைக்கு போகுது. அது காசி மாநகரம். அந்த காசி நகர ஆண்ட காசிராஜன் கிட்ட போகுது. எல்லாம் சொல்கிறாங்க, அரசு நம்ம அரண்மனைக்கு நீதி கேட்டு ஒரு புழு வந்திருக்கு, புழு நீதி கேட்டு வந்திருக்குதா அப்படின்னு எல்லாம் நின்றுறாங்க. அந்த புழு சொல்லுது, நானும் என் கணவரும் மத்தியானம் வந்துட்டு இருந்தோம், ஒரு தேர் ஏற்றி அவரை கொன்றுச்சு, எனக்கு நீதி வேண்டும். அவர் பார்க்குறாரு, அப்படியா அந்த டைம் எல்லாம் சொல்லு, யாருடைய தேருன்னு விசாரித்து நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வர சொல்லிடுறார். மறுநாள் அந்த புழு போய் நிற்குது. விசாரித்ததில் அந்த தேர் அரசி வந்த தேர், அரசி வந்த தேர். அந்த தேரோட்டியை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏண்டா ஒரு புழு மேலே ஏற்றிட்டு வந்துட்டேன். இல்லை, அரசி தான் வயிறு பசிக்குது, வேமா போன்னு சொன்னாங்க, அதனால வேகமாக வந்துட்டேன். இப்போ அரசியை கொண்டு எப்படி விசாரிக்க முடியும்? ஆனால் புழுவுக்கு நீதி வழங்கி ஆகணும். உடனே இவங்க சொல்கிறாங்க, அந்த தேர் ஓட்டுனவனை கண்டுபிடிச்சாச்சு, அவனை கூட்டு 100 கசையடி கொடுத்துருவான், இல்லை நீ என்ன தண்டனை சொல்றியோ அதை கொடுத்துருவான். உடனே தேரோட்டி வந்த உடனே இந்த புழு சொல்லுது, நீ தான் தேரை ஓட்டுனியா? ஆமாம். உன்னை யார் ஓட்ட சொன்னா? உள்ள ஒருத்தங்க அப்படியே தயங்குறான். உள்ள யார் உட்காந்துருந்தா? அரசி உட்காந்துருந்தாங்க. அப்போ அரசி தான் இந்த அரசவைக்கு வரணும். அப்படிலாம் வர முடியாது, தேரை ஓட்டினவே இவன் தான், வேணா தண்டனை கொடுப்பாங்கன்னா போயிட்டேரு அப்படின்னு அந்த புழுவை விரட்டி விட்டுறாங்க. இந்த புழு கண்ணீரோட எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய கங்கைகிட்ட போகுது. காசியில தானே கங்கை இருக்கு. அதுகிட்ட போய், தாயே எனக்கு நீதி மறுக்கப்பட்டு விட்டது, எனக்காக நீ நீதி கேட்கணும் காசிராஜன்ட்ட. உடனே கங்கை சொல்லுது, இல்லை காசிராஜன் ரொம்ப நல்லவன், இப்போ தான் என்னையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி எல்லாரும் போகிற அளவுக்கு நல்லா வச்சிருக்கிறான், காசியே இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னா அதுக்கு அவர் தான் காரணம், அதனால அவர் சொல்கிற எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், அவங்க மனைவி சொன்னதும் கரெக்டாக தான் இருக்கும், போ அப்படின்றுச்சு. இந்த புழுவால் தாங்க முடியல, இன்னும் இவ்வளவு அலட்சியமாக கங்கை தாயே சொல்லிட்டாளேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நிறைய ரிஷிகள்கிட்ட எல்லாம்